இது தப்பு. குழந்தையுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப தப்பா தெரியும். வேணா நம்பி ப்ளீஸ். என்ன டார்லிங் நீ எப்ப பாரு குழந்தை குழந்தைன்னு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்பி ப்ளீஸ் என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். உங்க சக்சஸ்க்கு நீங்க என்ன காரணமா சொல்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா என் குழந்தை இருக்கிறப்போ இதை என்னால எப்படி நம்பி அலோ பண்ண முடியும்? சாரி நம்பி, என்ன மன்னிச்சிடுங்க. என் குழந்தை என் கூட இருக்கும்போது ஒரு அம்மாவா என்னால இதை அனுமதிக்க முடியாது. இது என்னால ஒத்துக்கவும் முடியாது. சாரி. மம்மி 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 மோனி மம்மி வா. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க நம்பி. மம்மி ஏன் டோரை க்ளோஸ் பண்ணீங்க? ஒண்ணு இல்லடி செல்லம். ப்ளீஸ் நம்பி போங்க. வாங்க வாங்க. வர்றாங்க. வாங்க வாங்க கடன் தான் ஆகுது. தம்பி என்ன நீங்க? அட இது பழைய ஜோக்குங்க. அதுக்காக இதை இங்கேயா சொல்லணும்? நீங்க இப்ப முதலாளி. ஓகே ஓகே. சார் என்ன வேணும்? சேர்ஸ் வேணும், டேபிள் வேணும். ஹோட்டல் ஆரம்பிக்க போறான். இல்ல என் முதலாளிங்க ஆரம்பிக்க போறாங்க. உள்ள போய் பாருங்க, எல்லா விதமான சேர்ஸும் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. குமார் இவங்களுக்கு போய் காட்டு. சரிங்க சார், வாங்க சார். பாருங்க சார். இது என்ன ரோஸ் வுட்டா? இல்ல சார் மச்சான், ரோஸ் வுட்னா என்ன? அட அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா. சரி விடு. சார் இந்த சாப்பிடுறதுக்கு டேபிள்ல எங்க சார் இருக்கு? இந்த பக்கம் இருக்கு, வாங்க சார். மச்சான் இங்க இருக்கு. வாங்க வாங்க. வாசிக்கிறமா முதலாளி பாருங்க பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அண்ணா இது எவ்வளவுண்ணா? 22,500. இது எவ்வளவு சார்? 19,000. ஓஹோ இது இது 18,000 சார். மச்சான் இதை எடுத்துக்கலாமா? இது நல்லா இல்ல. இது எடுத்துக்கலாம். இதுல ஒரு 3. நோட் ஓகே பண்ணுங்க சார். இந்த மாடல் எப்படி? இதுல வேணா ஒரு இதுல ஒரு 2. நோட் ஓகே பண்ணுங்க சார். இது ஓனருக்கு கரெக்டா இருக்கும். இதுல ஒன்று ஆர்டர் பண்ணிக்கோ. சரி சார் எனக்கு. சரி 2 பண்ணிக்கோ. ஓகே சார். சார். அப்புறம் இந்த டேபிள் சரிங்க சார். மொத்தம் டோட்டல் எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 4 லட்சத்துக்கிட்ட வருது சார். என்ன லட்சங்களை தாண்டி போகுது? இதை விட விலை கம்மியா இருக்கு. அதை வேணா காட்டட்டுங்களா? இத சொன்னீங்க. வாங்க, சூப்பர். இந்த பக்கம் வாங்க. அத பார்க்கலாம் வா. முதலாளி இப்படி வாங்க. யோ வாங்க. என்னங்க தனியா கூட்டி என்னையா? ராஜு, இப்படி வாங்க முதல்ல. யோ கைய விடியா. என்ன முதலாளி சட்டுன்னு இவ்வளவு கம்மியா கேக்குறீங்க? தகரத்துல தான் கிடைக்கும் நீங்க கேக்குற விலைக்கு. அவ்வளவு லட்சம் கொடுத்து வாங்க சொல்றியா? அதுக்காக யோ திங்கறவ இதுல உட்கார்ந்து தின்னா என்ன? தகரமே போதும். தகரத்துல சேர போட்டா ஒரு இட்லி 1 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். இல்லாட்டி ஒரு இட்லி 25 ரூபாய்க்கு விற்க போறேன். பையா முதலாளி முதலாளி சொல்றத கேளுங்க, நில்லுங்க. என்ன நீங்க விவரம் முடியாம இருக்கீங்க? தகரத்துல யாரு உட்காருவாங்க? தகரத்துல போட்டீங்கன்னா ரோட்டு கடையில உட்கார்ந்து சாப்பிடுறவன் தான் வருவான். 1 ரூபாய் இட்லிக்கு 9 கரண்டி சட்னியை ஊத்தி குழப்பி அடிப்பான். தேங்காய் வாங்கியே ஒளிஞ்சிருவான். யோ நீ என்னதாயா சொல்ல வர்ற? முதலாளி இட்லி நல்லா இருக்கோ சட்னி ஊசி போச்சோ, சாப்பிட வர்றவங்க கண்ணு நல்ல வெளிச்சமா இருக்கணும். நல்ல ஹோட்டல்னா இப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? சாப்பிடுற பொருளே தரமா இருக்கணுங்கிறது இல்ல. சீட் எப்படி இருக்கு, ஏசி எப்படி இருக்கு, டைனிங் டேபிள் நல்லா இருக்கா, மேஜை எப்படி இருக்கு, உள்ள ஒரு பூந்தட்டி நல்ல ஸ்டைலா இருக்கான்னு பாப்பான். இத வச்சுதான் நல்ல ஹோட்டலு.
இல்லைன்னா நார்ன ஹோட்டலு. வைக்கிற இட்லியில சோடாப்பு கம்மியா இருந்தா அது நல்ல இட்லி. ஆனா அந்த மாதிரி ஹோட்டல்ல சோடாப்பு அள்ளி கொட்டி உப்பலான இட்லி வைப்பா. அதுக்கு தான் 25 ரூபா. புரியுதா உங்களுக்கு? அது மட்டும் இல்லாம இந்த டைனிங் டேபிள்லாம் போட்டு வெறும் இட்லிக்கும் சட்னிக்குமா காசு கேட்போம். இந்த டைனிங் டேபிளுக்கு வட்டி போட்டு அந்த வட்டியை இட்லி மேல ஏத்தி வைப்போம். இதுதான் பிசினஸ் டாக்டிக்ஸ். என்ன முதலாளி, சுத்த விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்க. மச்சான் இதுக்குள்ள இவ்வளவு விவரம் இருக்குன்னு தெரியாம போச்சேடா. அப்போ அந்த 4 லட்சத்துக்கே வாங்கிடலாம். ஓகே தான், ஆனா கையில 4 லட்சம் தானே இருக்கு. இன்னும் நிறைய பொருள் வாங்கணுமே. முதலாளி, முதல்ல கொஞ்சம் அட்வான்ஸை கொடுத்து பொருளை இறக்க சொல்லுவோம். பொருள் இறக்கின உடனே எல்லாத்தையும் அமுக்கிட்டு ஓனர்கிட்ட பேரம் பேசி மாசம் மாசம் பணத்தை கட்டுவோம். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இறக்கின பொருளை ஏத்துனா அவருக்கு தானே நஷ்டம். என்ன சொல்றீங்க? யோ, உண்மையிலேயே நீ பெரிய ஆள்தாயா. அப்படி இருக்கிறதுனால தான் நான் புரோக்கர்னு சொல்லி உன்னை ஞாபகம் போட்டான். என்ன முதலாளி குத்தி காட்டுறீங்க? சேச்சே, சும்மா சொல்லி காமிச்சேங்க, வேற எதுவும் இல்ல. எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல, பில்ல போடியா. வாங்க முதலாளி போவோம். வா. சார் 4 லட்ச ரூபா ஆகுது. கணேசா, அட்வான்ஸை கொடு. இந்தாங்க. என்னங்க 4 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபா தர்றீங்க? பின்ன 10 லட்சமா கொடுப்பாங்க. இல்லங்க 1 லட்ச ரூபா கொடுத்தாதாங்க சரியா இருக்கும். வாஸ்தவம் முதலாளி, கொடுங்க. அப்படிங்கிற அப்ப அந்த 10,000 கொடுங்க. இந்தா. பணத்தை நான் கையாலேயே தொட மாட்டேன் முதலாளி. நான் சொன்னது சொன்னதுதான். நீங்களே கொடுங்க முதலாளி. பாத்தியா கணேசா, எப்படி மாட்டாப்லன்னு? டேய், நமக்கு நல்ல காலம் வரப்போகுதுடா. இந்தாங்க, ரெசிப்ட போட்டு அந்த ஆளுகிட்ட கொடுங்க. யோ, ஓகே. வாங்கிட்டு வா. சரிங்க முதலாளி. கணேசா, பட்டுச்செல்லாம் வாங்கியாச்சு. சும்மா முதலாளி, பெரிய கடையை வச்சிருவோம். பர்னிச்சருக்கு ரசீது வாங்கிட்டேன். நான் அவர்கிட்ட வர்ற அமாவாசை அன்னைக்கு பொருளை இறக்க சொல்லிட்டேன். அடுத்து பாத்திர கடைக்கு போகணும். வாங்க போலாம். வா, வா, போலாம், போலாம், வா, போலாம். வா. என்னடா இத போய் எடுத்துட்டு இருக்க? நம்ம பிசினஸ் மேன்ரா. அப்புறம் பாத்துக்கலாம். போடு, தூக்கி போடு. என்ன ஆள்றா? சார் தேங்க்யூ சார். இந்தாங்க, எண்ணி பாத்துங்க. பொருள் டயத்துக்கு வந்துருமா? சொன்ன தேதிக்கு பொருள் எல்லாம் வந்து சேருங்க. அப்புறம் என்னங்க முதலாளி, வாங்க வாங்க. வரோம். வாங்க போயிட்டு வாங்க. ராஜு, இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு? ஒரு 3 லட்ச ரூபா செலவாயிருக்கு. முதலாளி, மூணா? கடைக்கு லீஸுக்கு பணம் கொடுக்கணும். ஏன், நீ ஏதாவது வச்சிருக்கியா? வாடகை கொடுக்காம ஆ. கடையில பணத்தை போட்டு எதுவுமே மிஞ்சல. ஓனரே கடையை காலி பண்ண சொல்லிட்டாரு. நான் தான் கெஞ்சி கூத்தாடி கேட்டு வச்சிருக்கேன். நீங்க லீஸுக்கு பணம் கொடுத்துட்டா கடை நமக்கு தான். உங்களுக்கு தான் முதலாளி. சரி சரி, சரி, வா, போ, வா, போ, வா, போலாம். அத்தை வந்துருவாங்க. எனக்கு இருக்க முடியல திலகா. பிரகாஷ் எவ்வளவு சந்தோஷமா சொன்னா தெரியுமா? அம்மா மகா வரப்போறாமான்னு சொன்னா. ஏன் ஜானகி, எத்தனை வாட்டி அதே சொல்லுவேன்? ஏ சொன்னா என்ன? சத்யா, 3 ஸ்வீட் செஞ்சிருக்கேன். வா சத்யா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அம்மா சாரிம்மா. என்னடா சொல்ற? அது வந்து சத்யா வாந்தி எடுத்தப்போ அவ கன்சீவ் ஆயிட்டான்னு நினைச்சுதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா டாக்டர்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது பித்த வாந்தின்னு.
சொன்னதும் இங்க நான் சாமியை வேண்டினேன். முதல் தடவை தான் அப்படி ஆயிப்போச்சு. இந்த தடவையாவது எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டப்பா. ஆனா இப்ப அதுவும் பரவாயில்ல விடுங்கம்மா. பிரகாஷ், மகான்னு சொன்னியப்பா, இவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அந்த ஆண்டவன் ஏன் இப்படி நம்மள சோதிக்கிறான்? அம்மா என்னம்மா நீங்க? சத்யாவே ரொம்ப ஃபீல்ல இருக்கா, அது தெரியாம நீங்க மேல மேல பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி பேசினா அவ என்ன நினைப்பா? தாமலைதான் குற்றம்னு நினைப்பாளா இல்லையா? விடுங்கம்மா, இதெல்லாம் நாம முடிவு பண்றதா? இதெல்லாம் தானா நடக்கும். நடக்காம எங்க போகும்? சத்யா, நமக்கு வயசு ஆகி போச்சு, எல்லாம் சரியா நடக்கும். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. வா. என்னங்க, அத்தை ஆசைப்பட்டது சந்தோஷப்பட்டது எல்லாமே உண்மைதான். இன்னும் சொல்ல போனா டாக்டர் கர்ப்பம் இல்லைன்னு சொன்னதும் என்னாலே தாங்கிக்க முடியல. ஆரம்பத்திலே உங்க பேச்ச கேட்டிருந்தா ஐயோ உங்க மக இப்ப உங்க கையில இருந்திருப்பா, இந்த வீட்டுல தவழ்ந்திருப்பா. ஆனா நான் ஐயோ என்ன சத்யா நீ அதையே நினைச்சிட்டு இருக்க? பாத்தீங்களாமா அவ எவ்வளவு வருத்தப்படுறான்னு? சத்யா, இதே வீட்டுல உன் குழந்தை விளையாடும், அது நடக்கும். தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. அப்பா, உங்களுக்கு பேரனோ பேத்தியோ அதுக்கு நாங்க பொறுப்பு. வா சத்யா. பாத்தீங்களாங்க, இதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? நான் அதுக்கு சொல்லலங்க. உண்மையிலேயே குழந்தைக்காக தவிச்சது பிரகாஷ். ஏ, முதல் குழந்தை கலந்தப்ப பிரகாஷ் எவ்வளவு ஆத்திரப்பட்டா, கோவப்பட்டா, அது இதுன்னு சொல்லி டைவர்ஸ் வரைக்கும் போனானே. ஆனா இன்னைக்கு எவ்வளவு நிதானமா உண்மையை புரிஞ்சுகிட்டு சத்யாவுக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி கூட்டிட்டு போறா. சத்யா அவன் மனப்பூர்வமா விரும்புறான் ஜானகி, அதனாலதான் அப்படி நடந்துக்கிறான். இப்ப அவன் பழைய பிரகாஷ் இல்ல. சத்யா தாங்க ரொம்ப அப்செட்டா இருக்கா. விடு, பிரகாஷ் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை சரி பண்ணிடுவான். பிரகாஷ் இத கேஷுவலா எடுத்துக்கிட்டு சத்யாவுக்கு ஆறுதல் சொல்றத நினைச்சா பெருமையா இருக்கத்த. அந்த ஹார்பர் கான்ட்ராக்டை நம்ம கரெக்டா முடிச்சு கொடுக்கல சார். மனசுல வச்சுக்கோங்க, அது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், ஹார்பர் ப்ராஜெக்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, அதுவும் பல கோடி இன்வெஸ்ட் பண்ற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ வி ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஹார்ட் அண்ட் ஒன் செகண்ட். சொல்லு டார்லிங். நம்பி, மோனி ஸ்கூல் விஷயமா விசாரிச்சுட்டேன். சிட்டிலேயே டாப் 3 ஸ்கூல்ஸ் உடைய லிஸ்ட் வாங்கிட்டேன். உங்ககிட்ட தான் சொன்னனே. ஆமா டார்லிங், சொல்லு. அதுலயும் ஸ்ரீதேவி நகர்ல இருக்கிற ஸ்கூல் தான் ஃபர்ஸ்டா. அந்த ஸ்கூல்ல ஏசி வசதியில இருந்து டிரான்ஸ்போர்ட் வசதி வரைக்கும் இருக்கும். சொல்லிட்டல, கவலை விடு டார்லிங். இது ஒரு விஷயமா நான் பேசிடுறேன். ஓகே, தேங்க் யூ நம்பி. எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்கு, அரசியல்வாதிகளும் இருப்பாங்க. புதுசா இவன் என்ன இங்க பிசினஸ் பண்றதுன்னு பிரச்சனை கூட பண்ணலாம். நம்மள பிடிக்காதவங்க உள்ள கூட நுழையலாம். பொதுவா என் பிசினஸ் பல பேர் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்க. அவங்க என் மேல கோவப்படலாம், இல்ல பொறாம கூட படலாம், ஏன் வன்மமா கூட இருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, டெல் மீ டார்லிங். ஆஃபீஸ் வருது என்னைக்கு ஒரு நாளைக்கு, அதுவும் அந்த அண்டாவுக்கு பிடிக்கலையா? இப்போ ஒரு ஸ்கூல் சொன்னல, அதுல சிக்கல் இருக்கு நம்பி. அங்க கோச்சிங் சரியாவே இல்லையா, அதனால இன்னொரு ஸ்கூல் பார்த்திருக்கேன். அங்க கோச்சிங் சூப்பரா. அந்த ஸ்கூல்ல நீங்க பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை காயோ, அந்த ஸ்கூல்லே சேர்த்துடலாம். நான் பேசுறேன். ஓகே, ஐ வில் டாக் டு யூ லேட்டர். பை. நாம பிசினஸ் ஆரம்பிச்சதுனால அவங்க நம்மள கவுக்க நினைக்கலாம். இதுக்கு முன்னாடியே இந்த ஹார்பர் கான்ட்ராக்டை எடுத்து நடத்தினவங்க யாராவது முன்னாடி வந்து நிற்பாங்க. நாம எங்க தப்பு பண்றோம்னு கண்காணிப்பாங்க. எல்லா விதமான இடைஞ்சல்களையும் உள்ள கொண்டு வருவாங்க. நமக்கு இதுல லாபம் நஷ்டங்கிறத விட சொல்லு காயும். நம்பி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சேன். அந்த ஸ்கூல்ல பெரிய வசதி ஒண்ணும் இல்லையா. கோச்சிங் சூப்பரா இருந்தாலும் எந்த வசதியும் இல்லைங்கிறாங்க. அதனால நான் 3ஆவதா சொன்னல, அந்த ஸ்கூல்ல பேசிடுங்க நம்பி. நீங்க பேசிட்டீங்கன்னா இன்னைக்கே ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, பேசிடுறேன். தேங்க் யூ. ஓகே,
நல்லா கேட்டுக்கோங்க. அந்த கான்ட்ராக்ட்ல நம்ம லாபத்தை விட நம்ம ஒர்க் தான் அங்க பேசப்படணும். ஏன் சொல்றேன்னா இதை வச்சு தான் நாம அங்க ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போடணும். சொல்லு காயோ. சாரி நம்பி, நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்ரீதேவி நகர் ஸ்கூலே ஓகேயா? இப்பதான் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னான், நானும் நெட்ல பார்த்தேன். ஓகே காயோ, நான் பேசி முடிச்சிடுறேன். கிளம்புங்க, நாளைக்கு பார்க்கலாம். பாஸ் போங்கன்னு சொல்றல. பாஸ் என்னங்க நீங்க சட்டுன்னு எந்திரிச்சு போக சொல்லிட்டீங்களே. வேற என்னடா பண்ண சொல்ற? ஏண்டா அந்த மோனிஷா என்னமோ நான் பெத்த பொண்ணு மாதிரி இந்த ஸ்கூல்ல பேசுங்க அந்த ஸ்கூல்ல பேசுங்கன்னு தொண எனக்கு ஆர்டர் போடுறாடா. இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுக்கு தாங்க பாஸ் நான் ஆரம்பத்துல இருந்து கழுதியா கத்துனேன். இப்ப பாருங்க, அந்த அம்மா மேல உள்ள கோவத்தினால இந்த கான்ஃபரன்ஸே கெட்டு போச்சு. அந்த அண்டா பின்னாடி சுத்திக்கிட்டு நீங்க கம்பெனிக்கே வர்றதில்ல. அப்படியே வந்தாலும் மறுபடியும் தொந்தரவு. பாஸ் இதெல்லாம் உங்க லெவலுக்கு தேவையா? நீங்க எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியாம அவங்க உங்ககிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. என்னங்க பாஸ் இதெல்லாம்? அந்த ஹார்பர் கான்ட்ராக்ட் உங்க கனவு ப்ராஜெக்ட். அதை வச்சு எத்தனை ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்க. ஆனா இப்ப ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் கூட சரியா நடத்த முடியல. பாஸ் பல கோடியை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதை வச்சு பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. ஆனா ஆரம்பமே இப்படி சொதப்புனா எப்படிங்க பாஸ்? அவ பொண்ணுனால வந்ததா? யாரா வேணா இருக்கட்டுங்க பாஸ், முதல்ல அவங்கள வெளியே அனுப்புங்க, அது போதும். பாஸ் நோ இந்த பிரச்சனைக்காக அவ ஏன்டா போனோம்? என்னங்க பாஸ் சொல்றீங்க? இதுக்கப்புறமும் நீங்க அவங்கள வீட்டுக்குள்ள வச்சா நீங்க நிம்மதியா பிசினஸ் பார்க்க முடியாதுங்க. அந்த மோனிஷாங்கிற குட்டி பிசாசு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. என்னைக்கு அந்த குட்டி பிசாசு வந்துச்சோ அதோட எல்லாம் போச்சு. அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? குழந்தை அவகிட்ட இருக்கிற வரைக்கும் என்னால அவளை நெருங்க முடியாதா, அதுக்கு அவ அனுமதிக்க மாட்டான். எஸ், அந்த குழந்தை இருக்க போய் தானே அவ்வளவு கண்டிஷன் போடுறா. குழந்தை இல்லைன்னா பாஸ் நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தைய முடிச்சிருப்பேன். பாஸ் நீங்க என்ன சொல்றீங்க? கொலை பண்ண சொல்றீங்களா? அதுவும் அந்த பச்சை குழந்தைய கொலை பண்ண சொல்றீங்களே. வேண்டாம் பாஸ், அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது. என்னடா இத்தனை வருஷமா என் கூட இருந்துகிட்டு பாவ புண்ணியம் எல்லாம் பேசுற? ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு இல்லைங்க பாஸ், அது குழந்தை. என் ஆசைக்கு குறுக்க நிக்கிற எதுவுமே எனக்கு எதிரிதான். நீ அந்த குழந்தைய காலி பண்ற. பாஸ் வேண்டாங்க பாஸ், இதெல்லாம் தப்புங்க. பாவம் அந்த பிஞ்சு என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் என் குழந்தைய பாக்குற ஞாபகம் வருதுங்க சார். மோனிஷா இப்ப என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கா. வேண்டாங்க பாஸ், கொலை கிளைன்னு அதுக்கு இவ்வளவு தூரம் இறங்கணுமா? அவங்களுக்கு ஏதாவது செட்டில் பண்ணணும்னா செட்டில் பண்ணி அனுப்பிடுங்க, அது போதும். ஓ, அப்ப நீ எனக்கு பாஸ் ஆயி. பாஸ் இந்த நம்பிய பொறுத்தவரை ஆசைப்பட்ட விஷயத்தை அடையறதுக்கு எந்த சென்டிமெண்ட்டும் பார்க்க மாட்டான். ஏன் ஆசைப்பட்ட பொருள் மேலேயே எந்த சென்டிமெண்ட்டும் வைக்க மாட்டான். அதை புரிஞ்சுக்கோ. வந்தா பார்க்கணும், இல்ல முடிச்சு வைக்கணும். புதுசா பாவம் குழந்தைன்னு பேசிக்கிட்டு தெரியாத பாஸ். ஏய் என்னடா என்னமோ நீ பெத்த குழந்தைய கொல்ற மாதிரி யோசிக்கிற? முடிக்கிறேன்னு சொல்லு. ஆமா, இப்ப வர நீ வாடகை வீட்டுல தானே இருக்க? இந்த விஷயத்த சரியா முடிச்சேன்னா சொந்த வீட்டுக்கே போவ. உனக்கு புது பிளாட் ஒண்ணு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன? அதுக்கு இல்லைங்க பாஸ். பேசுனதே பேசி பேசி என்ன போர் அடிக்காத. என்னால காயோ இழக்க முடியாது. இப்ப அவ கவனம் எல்லாம் குழந்தை மேல இருக்க. அது இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சது நடக்காத. அதனால அதை முடிச்சு வை. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சொந்த வீடு காரன்னு நீயும் செட்டில் ஆக வேண்டாமா? என்ன பெனே?
இந்த விஷயம்னு இல்ல, எந்த விஷயத்திலையும் நீ என் ஆளாதான் இருக்கணும். நான் சொன்னதை தான் செய்யணும். இன்னும் 1 ஹவர்ல வேலையை முடிச்சிட்டேன்னு எனக்கு ஃபோன் பண்ண. நீ சொந்த வீட்டுக்கு குடி போவ, சந்தோஷமா இருப்ப. ம்? என்ன? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மர்டர் விஷயத்துல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. புதைப்பியோ எரிப்பியோ அந்த குழந்தையோட தடயமே இருக்கக்கூடாது. கிளம்ப. ஓகேங்க பாஸ்.